ஜானகிபுரங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்குள்ள பெரிய சாப்பாட்டு அம்மா ஒருத்தன் இருந்தான். அவனோட அம்மா காலையிலே ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏம்மா, மணி ஆயிருச்சு, சாப்பாட போடுமா, சாப்பிட்டு விட்டு வேலை கிளம்புறேன். வயலுக்கு போனா தானே அடுத்த நாள் சாப்பிட முடியும். சீக்கிரம் சாப்பாடை கொண்டு வா. பொறடா இப்பதான் வச்சேன் பாத்துக்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எப்பா சாமி, உன்னைய வச்சுக்கிட்டு முடியல. ஆமா, நீ எந்திரிச்சதுமே வந்து நிக்கிறியே, போய் பல்லு தேய்ச்சியா, மூஞ்சி கழுவுனியா, குளிச்சியா, எதுவுமே பண்ணாம வந்து நின்னுக்கிட்டு சோத்த போடுன்னு எண்ணெய் போட்டு உயிரை வாங்குறியே. போய் குளிச்சுட்டு வாடா, போடா. என்ன இன்னைக்கு 10 சோறை இவ்வளவு கம்மி ஆக்கி வச்சிருக்கிற? இன்னும் 2 குண்டா செஞ்சு வச்சா தானமா எனக்கு பத்தும். இத்தனோடு சோறை வச்சு ஒரு நேரம் கூட என்னால சாப்பிட முடியாது. ஒழுங்கா நிறைய செஞ்சு வை, நான் போயிட்டு வரேன். ஐயா சாமி, இது மதியானத்துக்கும் காலையிலைக்கும் சேர்த்து தான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுக்கே 2 கிலோ 3 கிலோ அரிசி போட்டு தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் சாமி. இம்மா, என்னம்மா இது இவ்வளோ அண்டா புல்லா சோறாக்கி வச்சிருக்கிற? இது யாருக்கு? உங்க 2 பேத்துக்கு எதுக்கு இவ்வளோ சோறு? இந்த இவ்வளோ சோறு இருந்தா நாளைக்கு நாளானி கூட வச்சுக்கலாம் போல இருக்குதே. எங்க வீட்டுல எல்லாம் இப்படி சோறு ஆக்கினேன்னா 3 நாளைக்கு பழைய சோத்திலே போட்டு முடியும் பார்த்துக்க. எதுக்கு இப்படி சோறு ஆக்கிட்டு 2 பேத்துக்கு போதுமான அளவு ஆக்கி வேண்டியதானே? ஏம்மா, இது எங்க 2 பேத்துக்கும் இல்ல, என் மகன் ராமன் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அவனை பத்தி உனக்கு தெரியாதாக்கும். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கம்மியான சாப்பாடுமா. நீ வேற. ஏம்மா, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத. யாராவது ஒரு மனுஷனால இவ்வளோ சாப்பாடை சாப்பிட முடியுமா? அது மனுஷனா இல்லை வேற எதுமா? நீ வேற ஏமா போய் சொல்லிக்கிட்டு இருக்க? பிள்ளைய போய் கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிற, அமைதியாயிரு. அப்புறம் நல்லா சாப்பிடாம போயிட போறியான். விறகு மிச்சம் விட்டு இப்படி ஒரே இதை ஆக்கி வச்சு விட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கியாக்கும். பேச்சாம இருமா. ஏம்மா, சத்த கொண்டு போடு. ஒரே தடவை எல்லாத்தையுமே போட்டுரு. சும்மா நோண்டி என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரே தடவை எல்லாத்தையும் போட்டுரு. இப்படி ராமே சரியான சாப்பாட்டு ராமே. அவன் போடுற சாப்பாடுலாம் ஒரு பொட்டு கூட மிச்சம் வைக்காம ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் எந்திரிப்பான். அவங்க அம்மா அவனுக்குனே தனியா 2 குண்டா சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கிற? இன்னும் அதை இருக்கதை வலிச்சு போட்டு விடு. ஐயா பொருடா போடுறேன். அம்மா, என்னோட டிஃபன் கேரியர் எடுத்து வச்சியா? அப்புறம் வயல்ல போய் எனக்கு ரொம்ப பசிக்கும். அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுவேன்? டிஃபன் கேரியர் எடுத்துட்டு வா. இந்தடா உன்னோட டிஃபன் கேரியரு. போய் நல்லா சாப்பிட்டுட்டு வயலில் ஒழுங்காக வேலையை பாரு. இந்த வேலையை அவங்ககிட்ட பேசி கஷ்டப்பட்டு உனக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன். தயவு செஞ்சு இந்த வேலையை வச்சு ஒழுங்காக பார்த்துட்டு வா. தின்னு தூங்காமல் நல்லா வேலை பாரு, புரியுதா? ஆமா, என்னப்பா நீ எதுவும் மண்டபத்துக்கு எதுவும் சாப்பாடு எடுத்துட்டு போறியா? அந்த வேலைது பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு தெரியலையே. என்னது மண்டபத்துக்கு சாப்பாடா? ஏயா, இது என்னோட சாப்பாடு கேரியரியா? இதுவே எனக்கு கம்மியான சாப்பாடு தான். எங்க அம்மா இதை விட நிறைய தான் வச்சு கொடுப்பாங்க. அடேங்க அப்பாடி அப்பா, இந்த ஒரு டிஃபன் கேரியர் ஃபுல்லா நீ தான் சாப்பிட போறியா? எம்மா, சரி வேலையை பாருவா. ராமனும் வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்பா, 1/2 மணி நேரம் ஆகி போயிருச்சு. வயிறு கபங்குதே. இது சாப்பாடு டைம்னு சொல்லி சாப்பிட வேண்டிதான். இதுக்கு மேல நம்ம வயிற்ற பசி அடக்கணும்னா நம்ம குடலே கோச்சுக்கிட்டு போயிடும். சுந்தரே இங்க கொஞ்சம் பாரு. என்னப்பா, என்ன வேணும்? வயல்ல வேலை பார்க்கறத விட்டு என்ன நின்றுக்கிட்டு இருக்கிற? சீக்கிரம் வேலையை பாரு. சுந்தர, பசி எடுக்குது. சாப்பிட்டு விட்டு வேலை பார்க்குறேன். என்ன, வயலுக்கு வந்துட்டாலே பசி உயிரை கிள்ளுதியா? நான் சாப்பிட்டு விட்டு வேலை பார்க்குறேன். அடே, என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற? இப்ப வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, அதுக்குள்ள உனக்கு பசி எடுத்துருச்சா? சரி, சாப்பிட்டு தொலை. சாப்பிட்டு சீக்கிரம் வேலையை பாரு. ராமனும் தன்னோட கேரியரை திறந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சான். வேலைக்கு வந்து 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள திங்க ஆரம்பிச்சிட்டான். சரியான சாப்பாட்டு ராமனா இருப்பான் போலயே. இவன் இந்த டிப்பன் எல்லாம் தின்னு முடிக்கையே 1 மணி நேரம் ஆயிப்போரு. இவனை எங்க வேலையில பார்க்க சொல்றது? பேசாம இவனை அவங்க அம்மாட்ட சொல்லி வேலைக்கு வேணாம்னு சொல்லிட வேண்டியதான். இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? தின்னி மாடு. என்னப்பா சுந்தர், என் மகன் நல்லா வேலை பார்த்தானா? நாளைக்கு அவனை வயலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சம்பளத்தை கையில வாங்கி கொடுத்துட்டுனா குடும்ப கஷ்டம் பூரா தீர்ந்து போயிரும்ப்பா. உங்க பையன் பண்றத பார்த்தா குடும்ப கஷ்டத்தை தீக்கிற மாதிரி இல்ல, மேலும் அதிகப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. அது தின்னே அதிகப்படுத்துற மாதிரி இருக்குது. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகன் சாப்பிட்றதுக்கு வரானா இல்ல வயல்ல வேலை பார்க்க வரானான்னு எனக்கே தெரியல. என்னோட முழு நம்பிக்கை என்னன்னா, உங்க மகன் சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் லாக்கி, வேற எதுக்கும் லாக்கி இல்ல. உங்க மகனை நீங்களே கூட வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வயலுக்கு அனுப்பிடாதீங்க. நான் வரேன். என்ன? என்னப்பா சுந்தர் இப்படி சொல்லிட்டு போற? உன்னை நம்பி தானே இருக்கிறேன். தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போப்பா. ஏமா, இவனை கூட்டு போய் இவன் வேலையும் நான் சேர்த்து பார்த்துட்டு இவனுக்கு சம்பளம் வேற கொடுக்கணுமா? இவன் திங்கிறதுக்கு நான் சம்பளம் கொடுக்கணுமா? போமா பேசாம. இவனை என்னன்னு சொல்றதுனே தெரில. என்னத்த சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறானே. இப்படி சாப்பாடுனே அலைகிறான். எங்க போனாலும் இதே பொழப்பா போச்சு. ஏதாவது பண்ணி இவனை திருத்தியே ஆகணுச்சே.
ஐயோ விடுதிருச்சா? இந்த தாய் கிழவி இன்னும் சோறு செய்யாம இருக்குது. எப்ப சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போறது? எம்மா எம்மா சீக்கிரம் எந்திரிமா, சோறு செய்யுமா, சீக்கிரம் மணி ஆகி போச்சு, சீக்கிரம் எந்திரிமா. அடடடடா, காலையில எந்திரிச்சமே சோறுங்கிறானே, இவனுக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஏடா, பக்கத்து வீட்டுல கெடா விட்டு வச்சிருக்கிறாங்க, அங்க போய் இன்னைக்கு சாப்பிட்டுக்க போறோம் பாத்துக்க. அதனாலதான் இன்னைக்கு காலைல எதுவும் செய்யல. சாப்பிடாம போனா தப்பா நினைச்சுவாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கல்ல. அப்படா வா, வேமா போய் சாப்பிட்டு வருவோம். பசிக்குதுல வயிறு, இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு நான் இருக்க முடியும்? சீக்கிரம் வா போய் சாப்பிட்டு வருவான். ஏன்டா கன்றாவதியே, எனக்கு காலையில பல்லு தேய்க்கவும் இல்லை, குளிக்கவும் இல்லை, அதுக்குள்ள போய் அவங்க வீட்டுல உட்காந்து சோத்தை வடிக்க சொல்றியா? பொருடா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து போய் சாப்பிட போவோம். என்ன, கொஞ்ச நேரம் நில்லு. ஐயோ இது வர வரைக்கும் நம்மளால பசி தாங்க முடியாது. நம்ம அந்த வீடு தெரியும்ல, போய் அங்க உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான். எம்மா எம்மா, வீட்டுக்குள்ள யாருமா? சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. கெடா வெட்டு விருந்துக்கு வந்திருக்கிறேன், சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. அடடே ராமாண்ணா, நீங்க வந்துட்டீங்களா? பரவாயில்ல, உட்காருங்க, நான் சாப்பாடு போறேன். இன்னும் ஒருத்தருமே வரல, இனிமேல் தான் வரப்போறாங்கன்னு நினைச்சேன். அந்த குழம்பு அடுப்புல இருக்கு, இறக்கிறேன் இருங்க. ஏம்மா போனியே நான் தானா? சரி சாப்பாடு போடுமா, சாப்பிட்டுட்டு வயலுக்கு போகணும். அதுக்காக தான் கொஞ்சம் வெள்ளனே வந்தேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன. அவங்களும் ராமனுக்கு சாப்பாடை பரிமாறினாங்க. பரவாயில்ல, ஆட்டுக்கறி இன்னும் கொஞ்சம் கூட வைங்க. ஏன் இத்தினூண்டு வச்சிருக்கிறீங்க? நான் ஒன்றும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் பார்த்துக்கங்க. நிறையவே வைங்க, நான் நல்லா சாப்பிட்டுருவேம்மா. அந்த மாதிரி அவன் கூச்சப்படாம எல்லா கறிகளையும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். அம்மா அம்மா, கொஞ்சம் சோறு கொட்டு, நல்லா கொட்டி விடுமா, கொஞ்சமா அள்ளி வைக்காத. என்னால காக்கா கொத்துன மாதிரி கொத்திக்கிட்டு இருக்க முடியாது, அள்ளி வை நிறையா. இந்தா வைக்கிறேன் இருங்க. இப்படி ராமன் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து அன்லிமிட்டடா போய்கிட்டு இருந்துச்சு. ராமன் 5 சாப்பாடுகளையும் ஒரே நேரத்துல சாப்பிட்டு முடிச்சான். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இவரே இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டா வரவங்களுக்கு என்ன போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இவரே இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டாரு. கிட்டத்தட்ட 6வது ஆள் சாப்பிட்ற சாப்பாடை இவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்படியே போச்சுன்னா மொத்த கெடா வெட்டு விருந்தும் இவருக்கே போட வேண்டியதான். அத்தைட்ட போய் முதல்ல என்னன்னு கேட்டுட்டு வருவோம். இவர் இப்படியே சாப்பிட்டாருன்னா விருந்துக்கு யாரு வந்தாலும் சாப்பாடு இருக்காதே. ஆனா நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டுருங்க, இதோ வந்துடுறேன். என்னம்மா வள்ளி, இப்படி மூஞ்சிய சோகமா வச்சுட்டு வர்ற? விருந்து ஆரம்பிக்க போது சாப்பிட்றவங்களுக்கு அப்புறம் சங்கட்டமா இருக்காதா? ஐயோ அத்தா, நீங்க ஏன் அதை கேக்குறீங்க? அங்க ஒருத்தர் சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட இது 7வது ரவுண்டோ 8வது ரவுண்டோ போயிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் அவர் எந்திரிக்கல. 2 குண்டா சாப்பாடு காலியாக போகுது. வர்றவங்களுக்கு நம்ம என்னத்தை போட முடியும் சொல்லுங்க? ஐயையோ, அவன் சாப்பாட்டுக்கு வந்துட்டானா எந்திரிக்கவே மாட்டானேம்மா. அவங்க அம்மாவே கிட்டத்தட்ட 4 குண்டா சோறாக்குவா, அதுவே பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானே. நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனோட பசியை அடக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரிக்கு என்கிட்ட இருக்குது, கவலைப்படாத. ஏப்பா ராமா, என் மருமக வந்ததுமே ஒரு விஷயத்த கொடுக்க மறந்துட்டா. எங்க வழக்கப்படி வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வேலையா நாங்க இந்த 1 கிண்ண கூழையும் கொடுப்போம்ப்பா. இந்த கேப்பக்குள்ள குடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிடவே அனுமதிப்போம். அதனால இந்த கேப்பக்குள்ள முதல்ல குடிச்சிரேன். இதுக்கு என்ன, தாராளமா இந்த கேப்பக்குள்ள நானே குடிச்சு புடுறேன். இதுல என்ன கவலை இருக்குது? கொண்டாங்க. ராம அந்த கூழை வாங்கி ஒரே தம்ல ஃபுல் கூழையும் குடிச்சு போட்டான். என்னப்பா ராமா, சாப்பிடாம எந்திரிச்சிட்டியே, உட்காந்து சாப்பிடுப்பா. ஐயோ, இந்த கூழை குடிக்கவும் என் வயிறு தும்முன்னு ஆயிருச்சு. என்னால இதுக்கு மேல சாப்பிடவே முடியாது, இடமும் கிடையாது. வேணா, நான் போயிட்டு இன்னொரு நாள் வேணா உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன். அந்த கேப்பக்குள்ள குடிக்கவும் அவனுக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு. அதனால ராம அந்த இடத்த விட்டு கிளம்புனான். அத்தை, எப்படித்தான் இவ்வளோ நல்ல ட்ரிக் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? இது தெரிஞ்சிருந்தா இவருக்கு நான் ஸ்டார்டிங்ல கூழை கொடுத்துட்டு சாப்பாடு போட்டிருப்பேன். இவருக்கு மட்டும் நீங்க கூழ் குடுக்கலன்னா இன்னும் 10 அண்டா சோறு கொடுத்தா கூட சாப்பிட்டுருப்பாரு போலயே. ஏண்டி, யார் சாப்பிட்றது குறை வைக்க கூடாது. அந்த ஆளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆள் இருந்துட்டு போறியான். ஆனா எதா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஞாபகம் இருக்குல்ல? அதனால எதா இருந்தாலுமே அளவா சாப்பிட்றதா நல்லது.